ஹாய் கைஸ், நான் உங்கத்துல தண்டபாணி. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு காமனான ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது நான் இதுக்கு முன்னாடி இத சொல்லாத ஒரு செய்தி அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. இருந்தாலுமே இத வந்து ஒரு தெளிவு நமக்கு வந்து பெற்றுக்கொள்ளும். சரிங்களா? இந்த தெளிவு இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து எளிமையில உங்களுக்கு வந்து பெற முடியும். இவ்வளோதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நான் இந்த முறை தான் பயிற்சி பண்றேன். அத வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். அவ்வளோதான். சரிங்களா? என்ன? 2 வழி இருக்கு. நம்ம ஆன்ம முன்னேற்றம் அடையணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் ஆன்ம முன்னேற்றம் அடையணும்? நான் ஏன் இந்த பிறவா நிலையை நோக்கி போகணும்? இந்த கேள்வி ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஏன் நடக்கணும்? இந்த உலகம் சந்தோஷமா தான் இருக்கு. இருக்கு. அனுபவிக்கலாமே! தாராளமா அனுபவிக்கலாமே! ஒரு தவறும் கிடையாது. எனக்கு அது மேல ஆசை இருக்கு. நான் அத ஒத்துக்கலாமே! ஒத்துக்கலாமே! ஒரு தவறும் கிடையாது. எதுவுமே கிடையாது. இங்க வந்து நம்ம ஒரு அனுபவத்தை சேர்த்துக் கொள்வதற்காக இந்த பூலோக வாழ்வு அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கிட்டு நம்ம தான் இங்க வந்தோம். அதனால அத அனுபவிக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. இந்த பூலோகத்திலேயே பிறக்கக்கூடிய ஆன்மாக்களும் உண்டு. இல்ல வேற்று உலகங்கள்ல பிறந்து பூலோகத்திற்கு வந்து இங்கிருந்து திருப்பி அங்க போய் இப்படிப்பட்ட ஆன்மாக்களும் உண்டு. இதற்கு நம்மளுடைய புராணங்கள்ல இருந்து, நம்ம ஆன்மீக பதிவுகள்ல இருந்து எல்லாத்திற்கும் இதற்கு உண்டான ஆ சான்றுகள் அப்படிங்கிறது அதில எல்லாமே இருக்கு. ஸோ இதிலெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஏன் இப்படி மாறி மாறி பிறக்கிறோம்? அனுபவத்திற்காக நம்ம மாறி மாறி பிறக்கிறோம். இந்த உலகம் எப்படின்னா, வேற்று உலகங்கள் வேற மாதிரி இருக்கும். அந்த அனுபவங்கள் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக, நமக்கு அப்படி ஒரு பிறப்பு அப்படிங்கிறத மாத்தி மாத்தி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கமே தவிர, மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. அதனால வந்தது உங்களுக்கு மனசார இது வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அனுபவம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு இருக்குன்னா, மனம் கோணாமல் அந்த அனுபவத்தை முதல்ல மனசார அடைங்க. காசு பணம் சம்பாரிக்கணும், ஒரு நல்ல வீடு கட்டி இருக்கணும், இதெல்லாம் இருக்கு. நல்ல பொண்டாட்டி புள்ளையோட நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் இருக்குன்னா, அதுல தவறு இல்லை. உங்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது நீங்க எது மேல கவனத்த வைக்கிறீங்களோ, அத பூரணமாக அத அடையறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத பாருங்க. அதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அத அடைய போம்பொழுது சந்தேகம் அப்படிங்கிறத மட்டும் நீங்க என்னைக்குமே உங்க மனசுல ஏத்திக்காதீங்க. அதுல மட்டும் ரொம்ப காஷியஸா இருங்க. கண்டிப்பா எனக்கு அது வேணும். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவன ஏமாத்தக்கூடாது. இதெல்லாம் ஓகே. சரிங்களா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது பண்ணி தான் எனக்கு அது ஒரு பொருள அடையணுங்கிற அந்த ஒரு எண்ணமெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ, அதுல மட்டும் கொஞ்சம் தெளிவா இருங்க. சரிங்களா? நேர்மையா நம்ம வந்து நமக்கு வேணுங்கிறத நம்ம தாராளமா நம்மனால அடைய முடியும். இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு உண்டான எல்லா சக்திகளையும் நமக்கு வந்து தந்தே தீரும். அதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன வேணாலும் நீங்க கேட்கலாம். சந்தேகம் அப்படிங்கிறது மட்டும் உங்க மனசுல வரவே கூடாது. அது ஒண்ணு மட்டும் நீங்க கவனமா இருந்துக்கங்க. எள்ளளவும் அறவே ஒரு காலத்திலும் உங்களுக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும், அந்த வேணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நீங்க அடைந்து விடுவீர்கள் அப்படிங்கிறதுலயும், அது உங்களிடம் வந்து சேரும் அப்படிங்கிறதுலயும், எள்ளளவும் சந்தேகம் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. இது ஒண்ணுல மட்டும் கான்ஷியஸா இருந்தீங்கன்னா போதும். மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. நீங்க நெனச்சத துரிதமான ஒரு காலத்தில உங்கனால அடைந்து விட முடியும். எவ்வளவு காலம் அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு ஊன்றி அந்த ஒரு காரியத்த நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. இவ்வளோதாங்க. மத்தபடி வேற ஒண்ணும் இல்லைங்க. அது வந்து அந்த உலக வாழ்வா இருந்தாலும் சரி, பிறவா நிலையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, உங்கனால கண்டிப்பா அது முடியும். நல்ல உடல் நலம் பெற வேண்டும். கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இருக்கேன். அது மாத்தணும். திடகாத்திரமான உடல் நலத்தில நான் இருக்கேன்னு நீங்க முதல்ல நம்புங்க. அந்த உடல் தானாவே தன்னை மாற்றிக் கொள்ளும். சரிங்களா? இதுலலாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. இது மட்டும் போதும். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இந்த உலக வாழ்வ நீங்க பூரணமா ஒப்புக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த ஒரு எண்ணம் இருக்கு. இதெல்லாம் எனக்கு தேவை இருக்கு அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டு, அது உங்களுக்கு கிடைக்குது. திருவருள் இதை எமக்கு தருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பாங்க நீங்க வந்து வளர்த்திக்கிங்க. இது மூலமா உங்களுக்கு இங்க வந்ததற்கு உண்டான அந்த ஒரு நிம்மதி அப்படிங்கிறது பூரணமா உங்கனால அடைய முடியும். சரிங்களா? சரி. இதுல எங்க ஒரு ப்ராப்ளம் வரும்னா, நமக்கு வேணுங்கிறத கேட்டதுக்கப்புறம் அது கிடைச்சிரும். அதுக்கப்புறம்னு தோணுமே தவிர, கிடைச்சத பூரணத்துவம் அப்படிங்கிறத வந்து நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு கேட்டா, நெறைய பேர்த்துனால முடியறதில்ல. அந்த எண்ணத்த மட்டும் கொஞ்சம் வளர்த்திங்க. கேட்டது கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. முதல்ல அத ஆத்மார்த்தமா அனுபவிங்க. இதை காட்டிலும் இன்னொன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் எழும்பொழுது, இப்போ அது தேவையாங்கிற ஒரு கேள்வி கேளுங்க. ஏன்னா கேட்டது கிடைச்சிருச்சு. அந்த கிடைச்சதுக்கே ஒரு அப்கிரேடட் ஒரு வெர்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் உடனே வருதுன்னா, நம்மளுடைய எண்ணத்தை நம்ம கையாள பழகிக்கொள்ளணும். அங்க தான் இங்க வந்து நீங்க எண்ணத்த கையாள பழகிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தேவைக்கு வர்றீங்க. சரிங்களா? நீடு, டிசைர் தேவை, ஆசைன்னு 2 இருக்கு. தேவைங்கிறது என்னுடைய பொழப்புக்காக எனக்கு ஒரு 2 வீலர் இருந்தா டக்குனு எங்கனால போயிட்டு வர முடியும். அது தேவை. ஓகே. 2 வீலர் வேணும் எனக்கு அது 2 வீலர் கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. அது அது அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதாவது நான் உழைச்சு, கஷ்டப்பட்டு, சம்பாரிச்சு அந்த காசு சேர்த்து வச்சு 2 வீலர் வாங்குறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுதான் நடக்கும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லைங்க.
நான் இந்த இந்த மாசம் 2 வீலர் வாங்குறேங்க. அப்படின்னு இந்த இந்த தேதியில நான் ஒரு 2 வீலர் வாங்குறேன் கண்டிப்பா. இந்த கலர், இந்த கம்பெனி, இந்த 2 வீலர் தான். இது எனக்கு கிடைக்குது. திருவருள் எமக்கு தந்து அருள் செய்கிறது அப்படின்னு நீங்க நினைங்க. அது மட்டும் போதும். மித்தபடி வேற எதுவுமே இல்ல. இல்ல டைம் ஃப்ரேம் கூட செட் பண்ணிக்காதீங்க. திருவருள் எமக்கு இந்த வண்டி, இந்த கலர், நம்பர் முதல் கொண்டு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? அப்ப இது வந்து தேவை. ஆசைங்கும்பொழுது என்ன நடக்கும்? நம்மளுடைய தேவை வந்து ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் தேவையா இருக்கும். அது கிடைக்கிற ஓரத்தில வர்ற மாதிரி இருக்கும். ஒரு எஃப்ஜெட் வாங்குனா, புல்லட் வாங்குனா, ட்ரையம்ப் வாங்குனா கிடைக்கிற மாரி இருக்கு. அது போல இது ஆசை. சரிங்களா? இதுக்கு 2யும் நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கணும். சரிங்க ட்ரையம்ப்பே கிடைக்குதுங்க. ட்ரையம்ப்பே வாங்கிட்டீங்கங்க. ரூ. 3,00,000 அந்த வண்டி. ட்ரையம்ப்பே வாங்கிட்டீங்கங்க. பின்ன ட்ரையம்ப் புல்லட் நல்லா இருக்குல்ல. புல்லட்டையும் கேட்டு பார்ப்போமா? இங்க தான் பிரச்சனை வர்றது. இத மட்டும் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமா இருங்க. சரிங்களா? இது ஆசை. தேவைய பூர்த்தி செய்து கொள்வதற்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் சொல்லும். ஆசை அது அவ்வளோ சீக்கிரத்தில நிறைவேத்தி வைக்காது. தேவைகள சரியா நீங்க ஃபில்டர் பண்ணி பார்த்து தேவைகள பூர்த்தி செய்து கொள்ளுங்க. ஒரு 2 வீலர், ஒரு கார் வேணுமா? சந்தோஷம். தாராளமா வாங்கிக்கங்க. உங்களுக்கு எது அப்படின்னு ஒரு இதுதான் என்னுடைய தேவை. எனக்கு எடுத்தோனே ரூ. 3,00,000 தான் என்னுடைய சாட்டிஸ்ஃபாக்ஷன் லெவல் அங்க தான்யா இருக்கு. அடிங்க அங்க ஒண்ணும் தப்பு கிடையாது. வேண்டாம். எனக்கு ஒரு ஒரு ஸ்ப்ளெண்டர் இருந்தா போதும். அடிங்க. அது அங்க போதும். அது வேலை செய்யும். நான் பென்ஸ்ல தான்யா போவேன். அதுல தான் என் மனசு ஒன்றி இருக்கு. நெனச்சுக்கங்க. அதுல தப்பு இல்ல. இல்லைங்க. எனக்கு ஒரு ஒரு ஆல்டோ கார் இருந்தா போதுங்க. நினைங்க. அதெல்லாம் தேவைகள். சரிங்களா? அந்த தேவை நினைங்க பூர்த்தியாகும். தப்பு ஒண்ணும் கிடையாது. அதற்கு மீறின்னு வரும்பொழுது உங்களுடைய மனச கையாளுவதற்கு பழகிக்கொள்ளுங்க. இதெல்லாம் இந்த தேவைகளை முதல்ல பூர்த்தி செஞ்சு கொள்ளுங்க. இந்த உலக வாழ்வுல உங்களுக்கு தேவைகளை முதல்ல பூரணமா பூர்த்தி செய்து கொள்ளுவதற்கு உண்டான வழி அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. ஓகே. இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஒன்ஸ் மைண்ட் வந்து இதில சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா, அடுத்து என்னன்னு கேள்வி கேட்கும் மனசே. ஏன்னா நமக்கு தேவைப்பட்டது கிடைச்சிருச்சு. இப்ப எம்ப்டினெஸ் இருக்கு. அடுத்து என்னன்னு கேட்கும். இந்த அடுத்து என்னன்னு நமக்கு முதல்ல மனசு அப்படி கேட்கணும். தேவைகள் நோக்கியே ஓடிட்டே இருக்கும் பொழுது, ஆன்மீக எண்ணத்த கொண்டு வரும் பொழுது தான் நமக்கு குழப்பங்கிறது வர்றது. முதல்ல இங்க தேவைகள் பூர்த்தியாகும் பொழுது, அடுத்து என்னங்கிற ஒரு எம்ப்டினெஸ் வரும்பொழுது, அடுத்து என்ன? அப்படிங்கும்பொழுது, அந்த அடுத்து என்னங்கும் பொழுது வேற பொருட்களின் மீது கவனத்த செலுத்தாம இதெல்லாம் குடுத்ததே ஒரு இறை ஆற்றல். அது என்ன? அது எப்படி அது தந்தது? அது எப்படி நம்ம வந்து உணர்றது? இது கிடைச்சா இன்னும் நெறைய நம்மனால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்களே. உங்க கவனத்த அங்க செலுத்துங்க. அப்பத்தான் ஆன்மீகத்துக்குள்ள இவ்வளோ நாளும் ஆன்மீகத்துக்குள்ள தான் இருந்தீங்க. ஆனா அது ஆன்மீகம்னு தெரியாம, நீங்க அந்த சக்தி கூடவே பயணம் செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்ப அந்த சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுடைய பயணம் அப்படிங்கிறத நீங்க மேற்கொள்ள போறீங்க. அவ்வளோதான். இதற்கு பல வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்கு. என்னென்ன இருக்கு? இப்போ ஒரு தேவை அப்படிங்கிறது வந்ததற்கு பிறகு ஆசைன்னு ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னேன் பாருங்க. இந்த ஆசைங்கிறது வரும்பொழுது உங்களுடைய மனச நீங்க ஒரு செகண்ட் விசாரிச்சு பாருங்க. இது ஆசைங்கிறது தேவை அந்த அந்த ஆசைங்கிறதுலருந்து நம்ம விலகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுத்தணும் பார்த்தீங்களா? அதற்கு பேர் தாங்க ஆத்ம விசாரணை. வேற ஒண்ணும் இல்லைங்க. தேவைன்னு ஒண்ணு வந்தது. கேட்டேன். கிடைச்சது. தேவைக்கு மீறியும் நம்ம திருப்பவும் வேணும்னு நினைக்கும்போது அது ஆசை. இது இது தேவையில்லையே! இது இது நமக்கு துன்பத்தில விளைவிக்கும். இந்த தேவைன்னு கேட்டு கிடைச்ச ஒரு பொருளையே, நான் எவ்வளோ பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படிங்கிறதே நான் இருக்கு. இது பாதுகாப்பா வைக்கலைன்னா இதுவும் தொலைஞ்சு போயிரும். இல்ல ஏதாவது வீணாகும். இது வீணாச்சுன்னா திருப்பி எனக்கு மன வருத்தத்தை ஏற்படும். அப்ப இந்த பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்னைக்குமே மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது. இப்போதைக்கு சுகமா இருக்கிற மாதிரி இருந்தாலும், ஒரு காலத்தில இல்லாலும் ஒரு காலத்தில இது எனக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்போ பொருளின் மீது நான் கவனத்த வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல பயன் இல்ல. பொருள் இருந்து மாறி அழியக்கூடியது அப்படின்னு இது பொருளுக்கு மட்டும் இல்லைங்க. உயிருக்கும் சரி. உயிர்னா இங்க இந்த நம்ம உடல சொல்றேன். இதுக்கும் சரி. அப்போ இதன் மீது என்னுடைய பற்றை கொண்டு வந்து வைப்பதனால் பயனில்லை. ஆனா இந்த உலக வாழ்வ நான் வாழணுமே. அப்போ உலக வாழ்வதற்கு தேவையை பூர்த்தி செய்து கொண்டால் போதும். அதற்குண்டான கோரிக்கையை போடுங்க. அது நடக்கும். ஆனா அதன் மீது பற்று கொண்டு இது கிடைச்சதுனால தான் நான் மகிழ்ச்சியா இருக்கேன். கிடைக்காததுனால நான் வருத்தமா இருக்கேன். கிடைச்சு அது மாறி போச்சு அப்படின்னு சொன்னா வருத்தமா இருக்கு. இந்த நிலைக்கு போகாம உங்கள முதல்ல நிலைநிறுத்தணும். தேவைக்கு மீறி ஆசைன்னு ஒண்ணு வரும்பொழுது, அதற்கும் மனம் செல்லாம அத வந்து ஒரு பக்கம் நிறுத்தணும். இதற்கு எல்லாத்திற்கும் தேவைப்படக்கூடிய வழி என்னங்கும்போது, அதுதான் ஆத்ம விசாரணைன்னு சொல்லக்கூடியது. இதுதாங்க ஆன்மீகத்தினுடைய பேஸு. வேற வேற ஒண்ணும் இல்லையே. இவ்வளோதான் ஆன்மீகம். இது வந்து ஒரு வண்டிவாசி அப்படின்னு சொன்னதிலிருந்து, எல்லாத்துலயும் இத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ மனசு என்ன ஆகும்? ஒருநிலைப்பட்டு அமைதியா இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு அது போகும்.
ஸோ உங்களுக்கு நீங்க எந்த விதமான சிரமமோ, முயற்சியோ, தனிப்பட்ட என்னமோ ஒண்ணு மேஜிக்கெல்லாம் பண்ணனா தான் நான் ஏதோ ஒண்ணு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இயற்கையாகவே நீங்க மனம் அமைதிப்படக்கூடிய ஒரு நிலைக்கு போயிருவீங்க. இந்த அமைதி அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எண்ணங்கள் கசமுசான்னு வராது. எண்ணங்கள் கசமுசான்னு வரலங்கும் பொழுது நீங்க எப்படி இருப்பீங்க? எல்லா நேரத்திலயும் தியான நிலையிலே இருப்பீங்க. இவ்வளோதாங்க தியானம். மித்தபடி வேற ஒண்ணும் இல்லைங்க. இவ்வளோதான் தியானம். இதுக்கு நீங்க எங்கேயாவது போய் ஒரு இடத்துல உட்காரணுமா? இல்ல 1000 கணக்குல குடுத்து ஏதாவது விரிப்பு வாங்கி போடணுமா? யோக வேட்டி அப்படின்னு சொல்லி போகநாதர் சொன்னார்ல, அதெல்லாம் வாங்கணுமா? அவசியம் இல்லையே. நீங்க தான் நித்திய சந்நியாசி. எப்பவுமே வந்து தியான நிலையில தான் இருக்கீங்க. இவ்வளோதாங்க தியானம். இத பண்ணணும். சரிங்களா? இத பண்ணும்பொழுது உடல்ல ஒரு சில மாற்றங்கள் வரும். இதெல்லாம் பண்ணும்பொழுது உடல் அதற்கு ஏற்றார் போலவே திடகாத்திரமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சரிங்களா? மன அமைதியா இருக்கும்பொழுது உடல் வந்து வலுவா இருக்கும் தான், இல்லன்னு இல்ல. ஆனா, ஒரு பிறப்புலயோ, இல்ல இவ்வளவு நாள் வாழ்ந்த ஒரு நிலையிலயோ உடல் மாற்றம் பெற்றிருக்கும். அதனால ஒரு சில உடல் துன்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இதையும் மாத்தணுமே. என்ன பண்றது? மூச்சு பயிற்சி. இந்த மூச்சை உள்ள அடக்கி நிறுத்தும் பொழுது, உடல்ல வந்து தேவைப்படக்கூடிய அந்த சக்தி விரயமாகாம, உடலுக்குள்ளாகவே செயல்படும் பொழுது, உடல் தன்னிலையை மாற்றிக்கொள்ளும். எப்படி மாத்தும்? நல்ல முறையில தன்னிலையை மாற்றிக்கொள்ளும். இந்த நன்முறை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? திடகாத்தனமான, ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு உடல் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். இதற்காக தேவைப்படுவதே மூச்சு பயிற்சி. இப்ப மூச்ச வச்சும் மனச அடக்கலாம், மனச வச்சும் மூச்ச அடக்கலாம் அப்படிங்கிறது உண்மதான்னாலுமே, மனச வச்சு மூச்சு அடக்கிறது தான் ரொம்ப சுலபம். சரிங்களா? அப்போ முதல்ல ஆத்ம விசாரணை பண்ணிறணும். உலகம் நிலையாதது முதல்ல உங்களுக்கு தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கங்க. இந்த பூர்த்தி செய்யும் பொழுதே கூடவே ஆத்ம விசாரணையும் செய்யுங்க. அப்ப தேவைங்கிறதோட நம்ம நின்றுருவோம். ஆசைக்கு போக மாட்டோம். தேவைங்கிறது நமக்கு கிடைச்சதற்கு அப்புறமே அதன் மீது பற்று அப்படிங்கிறத நம்ம வளர்த்திக் கொள்ளாம இருப்போம். அனாவசியமான எண்ணங்கள் எழாது. மன நிம்மதியோட அமைதியா நம்மனால இருக்க முடியும். நித்தம் யோக நிலையிலேயே நம்ம வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருப்போம். இந்த நிலை வாய்க்கும் பொழுது, மூச்சு பயிற்சியின் மூலமாக இன்னும் பெட்டரா நம்மனால மனத கட்டுப்படுத்த முடியும். கூடவே உடலினுடைய தன்மை, உடலினுடைய வலுவையும் நம்மனால கூட்டிக் கொள்ள முடியும். இவ்வளவுதாங்க யோக பயிற்சி. இந்த யோக பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் செய்யும் பொழுது, எப்பவுமே ஜென்ரலாவே அ அந்த யோகா ஆசனங்கள் செய்வதோ, இல்ல உடற்பயிற்சிங்கிறது மஸ்ட்டுங்க. இதில அது கூடாதுன்னு இல்ல. நீங்க ஜிம்முக்கு போனீங்கனாலும் சரி, ஒரு வாக்கிங், ஜாக்கிங் எது போனீங்கனாலும் இல்ல யோகாசனம் அப்படி ஏதோ ஒண்ணு. ஆக மொத்தம் உடற்பயிற்சி மஸ்ட்டுங்க. எல்லா நிலைகள்லயுமே உடற்பயிற்சி மஸ்ட்டு. இந்த யோகா பயிற்சி செய்யும்பொழுது, இந்த உடல் பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு பெட்டரான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறத துரிதமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம இதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ பார்த்துருக்கோமே. எங்க பார்த்தோம்? அட்டாங்க யோகம்னு சொல்லி 8 நிலைகள் சொன்னாங்கல்ல. இவ்வளோதான அட்டாங்க யோகம்? இயமம், நியமங்கிறது தான் முன்னாடி நம்ம வாழ்க்கையில உங்களுக்கு தேவை, ஆசைங்கிறதுலலாம் சரிப்படுத்தி வச்சுக்கிட்டீங்க. அதுக்கு ஆத்ம விசாரணை பயன்பட்டது. நியமத்த கடந்துட்டீங்க. அப்புறம் அப்புறம் அது இயம, நியம, ஆசனம். அப்புறம் தான் அந்த யோக பயிற்சிக்கு ஆசனங்கள்லாம் போட்டீங்க. அப்புறம் அந்த ஆசனங்கள்ம்போது அதான் எக்ஸர்சைஸ்ன்னு பார்த்தோம். உடல் நல்ல ஒரு திடகாத்திரமான நிலையில இருக்கு. கூட மூச்சு பயிற்சி செஞ்சீங்க. இப்போ மூச்சு பயிற்சி செய்யும்போது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி உடல் திடகாத்திரமாயிருச்சு. அப்போ இயம, நியம, ஆசனம், பிராணாயாமம் எல்லாமே செட் ஆயிடுச்சு. இப்பவே நீங்க வந்து மென்டலாவும், பிசிக்கலாவும் ரெடி ஆயிட்டீங்களே. இதுக்கு மேல உங்களுக்கு பாக்கி இருக்கிறது என்ன? அந்த அமைதியான நிலைமைய நீடிச்சு நிற்க வைக்கிறதுக்கு உண்டான வழிங்கிறது பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். சமாதி தானா வாய்க்க போகுது. நீங்க தான் ஆல்ரெடி எண்ணமற்ற நிலையில தானே இப்ப நித்திய சன்னியாசியா சுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தனிப்பட்டு சமாதின்னு வேற ஒண்ணு வேணுமா? இவ்வளோதாங்க உண்மையாலுமே ஆன்மீகம். இவ்வளோதாங்க உண்மையாலுமே ஆன்ம முன்னேற்றம். இதுக்காக நீங்க காசு வேணும் செலவு பண்ணியோ, ஊர் ஊரா சுத்தியோ, 4 பேர்த்த பார்த்தோ சுத்துறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லைங்க உண்மையாலுமே. இந்த ப்ராசஸ அப்படியே நான் அத செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பாங்கு இல்லாம, ஆனா இந்த அறிவு உள்ள சேர்த்து வச்சுட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை முறை இலகுவா மாறிடும். இத மட்டும் செஞ்சுட்டே வாங்க. எல்லாமே தானா வாய்ச்சிற போகுது. இதுக்கு போய் எதுக்கு மெனக்கெட வேண்டியிருக்கு? ரைட்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. மாற்றம் உடனடியாகவே உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் இன்னைக்கு உண்டான வீடியோ. நாளைக்கு வேற ஏதோ ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல தண்டபாணி. நன்றி. வணக்கம். மைக் இங்க இருக்கிறனால வணக்கம் வைக்க முடியல.